அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தென்மேற்கு பருவமழை நாளுக்கு நாள் தமிழகத்தில் தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு கடந்த சில நாட்களாக அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்துல ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பின் மூலமாக நீலகிரி மாவட்டத்திற்கு சிகப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டக்கூடிய சூழல்ல கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல இன்று ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இந்த 6 மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை தினம் நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய இந்த 2 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்கள்ல நாளை தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக வரக்கூடிய 18ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு மட்டும் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை காலத்துல பருவமழை தீவிரப்படுத்தக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட இந்திய மாநிலங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதாகவும், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 19ஆம் தேதி ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால வரக்கூடிய 19ஆம் தேதிக்கு பிறகாக தமிழ்நாட்டில் மழையினுடைய தீவிரத்தன்மை உள் மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு மாவட்டங்கள்ல குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல இயல்பான அளவை ஒட்டி இருப்பதற்கான வாய்ப்பும், இந்தியாவினுடைய மத்திய மாநிலங்கள்ல அதிக அளவில் மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான அளவில் வரையிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை இந்த காலகட்டத்தில் பெய்ய வேண்டிய இயல்பான மழை அளவை விட 89% இயல்பை விட அதிகமாக பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் இயல்பை விட 13% இந்த காலகட்டத்தில் குறைவாக பெய்திருக்கிறது. மற்றபடி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிக அளவில் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.